ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து, பூண்டு, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நம்ம குடமிளகா போட்டு தான் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்து தாங்க செய்கிறேன். இப்போ பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயமும் ஒரு 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. நம்ம என்ன தான் அரைச்சி தக்காளி சேர்த்தாலும் கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், பார்க்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தாச்சுங்க. இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனால் தாங்க நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா கீரி சேர்த்துக்கலாங்க. நம்ம குடமிளகா சேர்த்தா கூட குடமிளகா அந்தளவுக்கு காரம் இருக்காது, வாசனை நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சேர்த்தா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 4 பச்சை மிளகாவை நம்ம கீரி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்குறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயத்தை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த குழம்புக்கான மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் வேணுன்ற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் வைப்போம், அதனால் நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறும் கலந்த மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த டைமில் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குடமிளகா சேர்த்துக்கலாங்க. குடமிளகா நல்லா சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்லேயே நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த குழம்புக்கான எவ்வளோ புளி கரைசல் தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பாக தாங்க வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பழைய புளி தான் எடுத்திருக்கேன். இந்த புளிப்பாக காரமாக இருந்தால் தான் காரக்குழம்பு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விடலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம் இந்த காரக்குழம்புக்கு.
சும்மா ஒரு சின்ன வெல்லமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நமக்கு நல்லா கொதித்து நல்லா மிளகாலாம் வெந்துருச்சுங்க. எண்ணெயில் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.